Taste the Daily. பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவில் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலில் சுமார் 80 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல். சிந்தூர் தாக்குதலில் பகவல்பூர் மற்றும் முரிட்கேவில் மட்டும் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது தலைமையகங்களை குறிவைத்து முரிட்டிக் என்ற இடத்தில் இந்திய ராணுவம் தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பகல்காம் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டது என இந்திய ராணுவம் பதிவு. பகல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் தரமான பதிலடி கொடுத்த இந்தியாவின் முப்படைகள். பாகிஸ்தான் மீது இந்தியா வீசிய ஹேமர் குண்டு ஒவ்வொன்றும் தலா 2.5 கோடி ரூபாய் மதிப்புடையவை. இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்திய நிலையில் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறல். ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ராணுவத்துறை செய்தியாளர்கள் சந்திப்பில் முதல் முறையாக பங்கேற்ற பெண் ராணுவ அதிகாரிகள். செயற்கைக்கோள் புகைப்படங்கள், விமானப்படை தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு அதிகாரிகள் விளக்கம். பகல்காமில் பொதுமக்களின் நெற்றியில் சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளை அழிக்க இந்தியாவுக்கு முழு உரிமை உள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் புகலிடமாக உள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி குற்றச்சாட்டு. பகல்காம் தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பாவுடன் தொடர்புடைய ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் குழு பொறுப்பேற்றுள்ளது. அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் அரசுக்கும் தொடர்பு இருப்பது ஆதாரத்துடன் நிரூபணமாகியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். நேற்று நள்ளிரவு 1:05 முதல் 1:30 வரை பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நம்பகமான உளவுத்துறையின் தகவல்கள் அடிப்படையில் இந்த முகாம்கள் கண்டறியப்பட்டதாக கர்னல் ஷோஃபியா குரேஷி தகவல். பாகிஸ்தானை நடுநடுங்க வைத்திருக்கும் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரின் வான்படை நிகழ்த்திய துல்லிய தாக்குதல் குறித்த வீடியோ வெளியீடு. வான்படை தாக்குதலை போலவே தரைப்படை நிகழ்த்திய துல்லிய தாக்குதல் குறித்த வீடியோ வெளியாகி இந்திய ராணுவத்தின் வலிமை என்ன என்பதை எடுத்துரைத்திருக்கிறது. So I'll find you. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. Answer my job. That's my ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மற்றும் மெந்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல். பாகிஸ்தான் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 3 பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக அனைத்து கட்சிகள் கூட்டத்துக்கு மத்திய அரசு அழைப்பு. இந்த நாடாளுமன்ற வளாகத்தில் மே 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து கட்சிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு. நாடு முழுவதும் பாதுகாப்பு காரணங்களால் 18 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து. ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், ஜாம்நகர், பூஞ்ச், ஜோத்பூர், ராஜ்கோட் உள்ளிட்ட விமான நிலையங்கள் மூடல். சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது.
அவசர காலத்தில் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்து போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையில் இடம்பெற்றது. டெல்லியில் மின்சாரத்தை துண்டித்து போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் ஒத்திகை நடைபெற்றது. பீகார் மாநிலம் பாட்னாவில் மின்சாரத்தை துண்டித்து போர்க்கால ஒத்திகையின் ஒரு பகுதியாக பிளாக் அவுட் ஒத்திகை பயிற்சி. இரவில் தாக்குதல் நடந்தால் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை நடத்தப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை. பாகிஸ்தானின் எந்தவொரு எதிர் தாக்குதலையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என விங் கமாண்டர் வியோமிகா சிங் உறுதி. ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் இந்தியா கொடுத்த பதிலடிக்கு பயந்து அடிபணிந்தது பாகிஸ்தான். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் தற்போது பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா குறைத்துக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள். பாகிஸ்தானின் முற்றுகையில் செயல்பட்டு வந்த லஷ்கர் இ தொய்பாவின் முகாமில் இந்தியா நடத்திய தாக்குதலில் 3 முக்கிய தீவிரவாதிகள் பலி. லஷ்கர் இ தொய்பா மூத்த தளபதிகள் என அழைக்கப்படும் அப்துல் மாலிக், முடலிஷ், வக்காஸ் ஆகியோர் இந்தியாவின் அதிரடி தாக்குதலில் பலி. இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக உண்மைக்கு புறம்பான தவறான செய்தியை வெளியிட்ட சீன அரசு ஊடகம். சீன அரசின் ஊடகமான குளோபல் டைம்ஸ் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என இந்தியா கண்டனம். ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி தாக்குதல் தொடர்பாக விளக்கமளிக்க பன்னாட்டு தூதர்களுக்கு அழைப்பு விடுத்த மத்திய அரசு. பயங்கரவாதத்திற்கும் ஆதரவளிக்கும் பாகிஸ்தானை அம்பலப்படுத்தும் முயற்சியில் இந்தியா தீவிரம். இந்தியாவின் ரஃபேல் விமானம் பாகிஸ்தானின் கோட்லியில் உள்ள குல்பூர் என்ற இடத்தில் எப்படி தாக்குதல் நடத்தியது என்பது குறித்த காணொலி வெளியானது. லஷ்கர் இ தொய்பாவின் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் தளம் முற்றாக அழிக்கப்பட்ட காட்சிகள் வெளியீடு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் உயிரிழந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி யாக்கூப் முகலின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் உயரதிகாரிகள் பங்கேற்பு. இதன் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதும் இந்தியாவில் அமைதியை சீர்குலைக்க துடிப்பதும் அம்பலம். இந்தியா கொடுத்த பதிலடியால் பாகிஸ்தான் தனது வான்வெளியை 48 மணி நேரம் மூடியது. விமான சேவை ரத்து செய்யப்பட்டு அனைத்து நகரங்களும் முடங்கிய நிலையில் இஸ்லாமாபாத்தில் மட்டும் விமான சேவை தொடர்கிறது. பயங்கரவாதிகளுக்கு தீரமிகு பதிலடியை முன்னின்று வழங்கிய பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. பயங்கரவாதத்திற்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்பதை நிரூபித்து ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக முடித்த நம் இந்திய ராணுவ படையின் தீரம் பெருமைக்குரியது என்றும் பாராட்டு. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பாராட்டு. பிரதமர் மோடியின் விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது எனவும் புகழாரம். கரூர் மேற்கு 30வது வட்டக்கழக செயலாளர் கே சீனிவாசனை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி முன்னிலையில் திமுக நிர்வாகி தங்கப்பச்சையப்பன் அதிமுகவில் இணைந்தார். திமுகவிற்காக குடும்பத்துடன் 37 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் அக்கட்சியில் உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லாத சூழ்நிலையால் குடும்பத்துடன் அதிமுகவில் இணைந்ததாக விளக்கம்.
கோவைக்கு கடந்த 4 ஆண்டுகளாக எந்த திட்டத்தையும் செய்யாமல் திமுக அரசு செய்தித்தாள்களில் வெற்றி விளம்பரம் மட்டும் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் விமர்சனம். குழந்தைகள் பாதுகாப்பின்மை, முதியவர்கள் கொலை, கொள்ளை, போதைப் பொருள் புழக்கம், கள்ளச்சாராய மரணங்கள், அரசியல் படுகொலைகள் என 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை நாசமாக்கிய ஸ்டாலின் மாடல். ஆக 4 ஆண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சியாக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் புகார். ஈரோட்டில் 17 வயது சிறுமி 4 காமுகன்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் இதை எப்படி நல்லாட்சி என சொல்கிறார் என மக்கள் காட்டம். சென்னை அடுத்த ஆவடியில் புகார் கொடுக்க வந்த பெண்ணை லஞ்சம் கொடு, பணம் இல்லை என்றால் தனிமையில் இருக்க வா என அழைத்த குற்றப்பிரிவு காவலர். ஸ்டாலின் ஆட்சியில் கயவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய காவலர்களை காமுகன்களாகி பெண்களிடம் அத்துமீறுவதால் மக்கள் ஆத்திரம். சென்னையில் ஓடும் மாநகர பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 19 வயது கல்லூரி மாணவருக்கு தர்ம அடி. ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எங்குமே பாதுகாப்பில்லாத சோதனையை உருவாக்கியதை ஸ்டாலினின் 4 ஆண்டு கால சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாகி இருப்பதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் மது போதையில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் வெட்டி கொலை. ஒரு சொட்டு மது இருக்காது என வாக்கு கேட்ட ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே முத்துசாமி என்பவரை கொலை செய்துவிட்டு அவரது வீட்டின் முன்பே புதைத்த கொடூரம். உயிரிழந்தவரின் உறவினரான திருநங்கை கடந்த 2 நாட்களாக தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்தான் கொலை செய்தாரா என போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் சில தினங்களுக்கு முன்பு இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட இடத்தில் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர். கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை கோவில் திருவிழாவில் நடனமாடிக்கொண்டிருந்த மாணவனை சிலர் கத்தியால் கூத்தும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள் குற்றவாளிகளாக மாறும் அவலம் இழிப்பதாக மக்கள் வேதனை. தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக காரில் கடத்தி வரப்பட்ட 150 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. தீய சக்தி திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் விமர்சனம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க காரில் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதால் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து பெற்றோர்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் கோணம் பகுதியில் கஞ்சா வியாபாரிகளுக்கு சப்ளை செய்ய கொண்டு வரப்பட்ட 30 கிலோ கஞ்சாவுடன் 16 வயதுடைய சிறுவன் உள்பட 5 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை கஞ்சா விற்பனையாளர்களாக மாறிய அவலம். கன்னியாகுமரி அருகே 200 கிலோ குட்காவை கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். தமிழகத்தை போதையின் பிடியில் சிக்க வைத்தது சீரழித்ததுதான் ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால சாதனை என மக்கள் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காய்கறி வாகனத்தில் 105 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்த திமுக நிர்வாகி சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, மெத்தபெட்டமைன், குட்கா என போதையின் பாதையில் தமிழகம் சீரழிய காரணமே திமுகவினர்தான் என மக்கள் ஆதங்கம். கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் அருகே ரயில் மீது கற்களை வீசியும் தண்டவாளத்தில் கற்களை வைத்தும் சமூக விரோத செயலில் ஈடுபட்ட 5 கல்லூரி மாணவர்கள் சிக்கினர்.
ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்திருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. பொறியியல், கலை, அறிவியல், பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு ஆன்லைன் விண்ணப்ப விநியோகம் தொடங்கியது. பொறியியல் சேர்க்கைக்கு www.tneaonline.org இணையதளத்திலும், பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு www.tnpoly.in அல்லது www.dte.tn.gov.in வழியாகவும் விண்ணப்பிக்கலாம். விருதுநகரில் அடமானம் வைத்த வீட்டு பத்திரத்தை திரும்ப வழங்குவதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சார் பதிவாளர் மற்றும் எழுத்தாளர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் ஊழல் இல்லாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடியிலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1540 கிலோ பீடி இலைகள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சர்வதேச கடத்தல் மையமாக மாறி வருவதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களின் உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் எள்ளிற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. விடியாதிமுக அரசின் வேளாண் துறை அமைச்சர் கே பன்னீர்செல்வம் தங்களை ஏமாற்றுவதாகவும் விவசாயிகள் காட்டம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள ஆழங்கட்டு கிராமத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதாக மக்கள் வேதனை. பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் மக்களை தண்ணீரின்றி தவிக்க விட்டிருப்பதாகவும் காட்டம். தூத்துக்குடி NTPL அனல் மின் நிலையத்தில் ஊதிய உயர்வு கோரி 21வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த ஊழியர்கள் 7 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் ஊழியர்கள் மேல் சட்டைகளை களைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மேலூர் அருகே கோயில் திருவிழாவில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தமிழகத்தில் குழு மோதல்களும் கும்பல் படுகொலைகளும் அதிகரித்து வரும் நிலையில் திருவிழாக்களில் கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசாக ஸ்டாலின் இருப்பதாக மக்கள் வேதனை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையில் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து அடியோடு சாய்ந்தது. ஸ்டாலின் அரசு வெற்று வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றாமல் சேதத்தை கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கடந்த 10 நாட்களாக கொள்முதல் செய்யப்படாததால் மழையில் நனைந்து 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் வீணானதாக விவசாயிகள் வேதனை. ஸ்டாலின் அரசு வேளாண் பட்ஜெட் என வெற்றி விளம்பரம் செய்வதை தவிர விவசாயிகளின் மீது அக்கறையோடு செயல்படுவதில்லை என வேதனை. வேலை கிடையாது சார். இனிமேல்லாம் உங்கள்கிட்ட வாங்கின 10,000 கட்ட முடியாது. இப்படி அடிச்சு போனால் என்ன சார் செய்ய முடியும்? இதை நாளைக்கு காயப்பட 3000 எனக்கு வேணும் கூலி. நான் ஒரு ஆள் லேப்பராக இருந்தாலும் உணர்த்தணும்ல, அப்போ தானே அழைப்பாங்க. வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல். தமிழ்நாட்டில் இன்று 6 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக ஈரோட்டில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கரூர், பரமத்தி மற்றும் வேலூரில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவு. சேலம், திருப்பத்தூர், திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்ததால் மக்கள் கடும் அவதி.
ஸ்டாலின் அரசின் ஓட்டை உடைசல் பேருந்துகளை விமர்சனம் செய்து வீடியோ வெளியிட்ட பெண்களை காவல்துறை வலைவீசி தேடுவதாக தகவல். ஆமா, இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னே தெரியல. விடியல் பயணம் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசல் பேருந்து குறித்து ஆதங்கத்தை நகைச்சுவையுடன் வெளிப்படுத்திய பெண்களுக்கு நெருக்கடி கொடுப்பதால் மக்கள் அதிருப்தி. சத்தீஸ்கர் மாநிலம் கரேகுட்டா மலைப்பகுதிகள் 15க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இந்த மோதலில் நவீன ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் தேடுதல் வேட்டை தொடர்வதாகவும் தகவல். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக செயல்பட்டு வந்த நிலையில் ஓய்வை அறிவித்தார் ரோஹித் சர்மா. 67 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள ரோஹித் சர்மா 12 சதங்கள் 18 அரை சதங்களுடன் 4301 ரன்களை குவித்துள்ளார்.